இன்றைக்கு கோட்டு லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கோட்டு லிவரையும் சேர்த்து வதக்கிக்குங்க. இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மல்லி போட்டு வறுத்து பவுடர் பண்ணி அது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பவுடர் நல்லா அந்த சூட்டிலே நல்லா அந்த மட்டன் லிவரில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது போல் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மஞ்சத்தூள், மல்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவைக்கான அளவு சில்லி பவுடர், இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும்.